உலகத்தை காப்பாத்துறதுக்காக கோகுவும் வெஜிடாவும் மறுபிறவி எடுக்கிறாங்க. இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான், எதுவும் உண்மை கிடையாது. இது உண்மைன்னு நம்பினீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. ஸோ இப்போ அங்கே நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுடைய பீரஸோடைய பிளான்ல தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம பீரஸ் சமகானில் இருக்க. அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோகுவும் வெஜிடாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பேரில் நம்மளுடைய பீரஸை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம பீரஸால் தூங்கவே முடியல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவங்களை இப்பயே போட்டு தள்ளிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கானில் இருக்க. கோகுவும் வெஜிடாவும் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அண்ட் அல்ட்ரா ஈகோவும் மாஸ்டர் பண்ற அளவுக்கு பயங்கர இதாகிக்கிட்டே போறாங்க. ஆனா அவங்களுடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்றாங்களா அப்படின்றது தான் தெரியல. சோ கார்டு லெவலை ரீச் பண்ணியும் பார்த்தால பவர் அப்படின்ற மாதிரி இன்னமும் சண்டை போட்டுக்குன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ரொம்ப கடுமையான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம வீஸ் தான் பார்த்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ நம்ம வீஸு கீழே தான் இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. நம்ம வீரஸ்வரப்புக்கு கான்ல தான் இருக்கிற. அப்படி இவனுங்க மட்டும் என்ன தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன பண்றது? இப்படி ட்ரைனிங் வேற பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க. நம்ம வீஸுக்கு திடீர்னுட்டு நம்ம கிட்ட இருந்து, அதாவது நம்ம புல்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ புல்மா வீஸை கான்டாக்ட் பண்ணியிருக்கான். வீஸ் இப்போ பூமியில ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கோகுவும் வெஜிடாவையும் சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்மளுடைய புல்மா கேட்க, என்ன புல்மா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பாடு ஏதாவது நீ கொண்டு வரியா அப்படின்னு நம்மளுடைய இவரும் கேட்க, ஐயோ இப்ப அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, பூமியே அழிய போது, உங்களுக்கு சோறு தான் முக்கியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்மளுடைய புல்மா. கோகு வெஜிடா சீக்கிரமா வாங்க, நிலம கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப நமக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கு. அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். வெஜிடா வா சீக்கிரமா நம்ம அங்க போலாம், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை பயன்படுத்தி நம்மளுடைய கோகு சொல்ல, கேக்கரா நான் எப்பவோ தயாரா தான் இருக்கிறேன், நீ தான் இன்னொரு ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வா போய் அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம், யார் அங்க பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள முடிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்துல. பூமியை சென்ஸ் பண்ணும் போதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நம்மளுடைய கோகு சென்ஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது கோகானோட எனர்ஜி கிடையாது, இது வேற யாரோட எனர்ஜி, பியூர் ஈவில் தனமா இருக்கு, பயங்கர இன்டென்ஸாவும் இருக்குது. இந்த எனர்ஜியை உன்னாலேயும் ஃபீல் பண்ண முடியுதா வெஜிடா அப்படின்னு சொல்ல, என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது கேக்கராட், அந்த ஒரு எதையை நான் தான் கண்டிப்பா தோக்கடிப்பேன், என்னோட புது லெவலை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ லைவா டெஸ்ட் பண்ணிடுவோம், என்னோட பவர் எந்த லெவலுக்கு தெரிக்க போகுதுன்றதை மட்டும் நீ பாடுறா அப்படின்ற மாதிரி நம்மள ஆளு சொல்லிக்கிட்டு திரியான். வெஜிடானாலே வெஜிடா தான். ஸோ இதுக்கு மேல நோ டிஸ்கஷன், ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதான், பூமிக்குன்ட்டு ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய பயலுக. இவனுங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பாத்துக்கிறதுக்குள்ள இங்கிட்டு பார்த்தா பூமி ஆசமா இருக்குன்னு பார்த்தா நாசமா போயிடுச்சு. என்னடா இப்படி ஆகி போயிடுச்சு பூமி அப்படின்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய செல்லு பையதான். இவன் சாதாரண செல்லா இருந்தா பரவாயில்ல, இவன் செல் மேக்ஸ் இருக்குதுலே எல்லாரோட மேக்சிமம் ஆஃப் ஹைட்ல இருக்கிறான், கிட்டத்தட்ட ஒரு பெரிய அண்டா சைஸுக்கு இருக்கிறான். சாதாரண செல்ல காட்டிலும் இவனுடைய பவர் பயங்கரமா இருக்குது. இவனை யாராலையுமே சமாளிக்க முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு பெருசா மாமிச மூலமா இருந்தான்னா எப்படி எவனால சமாளிக்க முடியும்? சோ இப்படி இவன் இந்த பக்கம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுதான் நம்மளுடைய கோகானுக்கு சைங்கின்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, புல்லரிப்பு ஏற்பட்டு நம்ம ஆளு பீஸ்ட் கோகானா மாறிட்டா. அப்படி சோ அதுல பாதி சீனை கட் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த சீன்ல மேக்ஸிமம் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். சோ பீஸ்ட் கோகானு சும்மா வெறித்தனமா சண்டையில ஈடுபட ஆரம்பிக்கிறான், பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய பவர் லெவல் தெரியுது தக்காளி. பட் இங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பீஸ்ட் கோகானோட பவரை காட்டிலும் செல்மேக்ஸோட பவர் அதிகமா இருக்குது. அதனாலதான் நம்மளுடைய பீஸ்ட் கோகானோட பவரையே நம்மளுடைய இவரால சென்ஸ் பண்ண முடியல கோகுவால. இருந்தாலும் பீஸ்ட் கோகான் தாறுமாறா சண்டை போட்டு இருக்கானா. பீஸ்ட் கோகானோட ஃபார்மை பார்த்து வெஜிடாவே அள்ளு கிளம்பிட்டான். இங்க வந்ததுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நம்மளுடைய கோகான் எடுப்பான்னு எதிர்பார்க்கல. கோகான் நீ மிஞ்சிக்கிட்டே போறான் போல இருக்கே. இந்த அளவுக்கு பவரை இவன் கொண்டு வந்தான்னா கண்டிப்பா இவனையும் நான் பீட் பண்ணி ஆகணும். இவனை நான் பீட் பண்ணோம்னா இன்னும் நான் ட்ரெயின் பண்ணும் போல இருக்கே. பிரின்ஸ் வெஜிடான்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்கடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இப்ப நம்மளுடைய மெயினான டார்கெட்டே நம்மளுடைய இவன் தான், செல்லு மேக்ஸ். செல்லு மேக்ஸ் சட்டு புட்டு அழிச்சிட்டு வீட்டை பார்த்து போவோம்டா, அதுக்கப்புறம் ட்ரைனிங்க பாருங்கடா அப்படின்ட்டு இவங்கள அட்டாக் பண்ண. ஆனா செல் மேக்ஸுக்கு பெருசா ஒரு பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியே தெரியல. இவங்க எவ்வளவோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கே வந்துட்டாங்க. பட் செல் மேக்ஸை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஒரு பவரும் பத்தல அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனா செல் மேக்ஸோட பவர் சும்மா அதிகரிச்சுக்கிட்டே
போகுது நிமிஷத்துக்கு நிமிஷம். அவனுடைய பவர் அதிகரிக்கிறது மட்டும் இல்ல, அவனுடைய சைஸும் பயங்கரமா அதிகரிக்குது. இவனை இதுக்கு மேல விடக்கூடாதுன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம கோகுலம் காமே ஹாவை யூஸ் பண்றான். இருந்தாலும் அதை என்ன பண்றான் நம்மளுடைய ஆளு, அந்த ஒரு பவரே அப்சர்வ் பண்றான். என்னடா இது பவர் அப்சர்வ் பண்றான் அப்படின்ட்டு நம்மளோட இவன் ஒரு பக்கம் நான் ஏன் அட்டாக் பண்றேன்டான்ட்டு அவன் அவனோட அக்காய் மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த ஒரு அட்டாக்குமே வேலை செய்யல. இவ்வளவு பெரிய டார்கெட் எல்லாம் நம்மளால குறி வச்சு தாக்கணும்னா ரொம்ப நாள் ஆயிரும். அதனால நம்ம வேற வழியே இல்ல, கண்ணாப்பினா தாக்க வேண்டியதான்ட்டு கண்ணாப்பினா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கோகு ஒரு பக்கம் கண்ணாப்பினா தாக்கிக்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் நம்மளோட வெஜிடா ஒரு பக்கம் கண்ணாப்பினா தாக்கிக்கிட்டு இருக்கான். சோ இப்போ ஒரே வழிதான் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப நம்ம ஆளு காமே பவரை யூஸ் பண்றான். அப்படி அதே சமயத்துல நம்மளோட வெஜிடா அந்த பக்கம் வந்துட்டு அவனுடைய அட்டாக் பண்றான். ரெண்டு ஒண்டோட சிறந்ததுடா, இதாண்டா எங்க அட்டாக், எங்களுடைய மெயின் மோட்டோவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்டாக் பண்றாங்க பாரு. சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு தான் சொல்லி ஆகணும். சோ நம்ம செல் மேக்ஸுக்கு ஒரு டைரக்டான ஒரு ஹிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஹிட்டால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. சோ எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாம கரைஞ்சு போயிட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு தெரியாம எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்கோம். நம்மளுமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கோம். என்னடா ஆச்சு, செல்மேக்ஸ் என்னடா ஆனாங்க அப்படின்னு பார்த்தா செல்மேக்ஸ் அவனுடைய பவரே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருக்கான். அட பாவி, ரெண்டு ஒன்னாக்கு மேல சிறந்ததுன்னு சொன்னது ஒரு புத்தமாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்களுக்கே ஒரு கேள்விக்குரிய போட்டு நாமத்தை சாத்தி விட்டு அழிச்சு விட்டாங்க. சோ இங்க இருந்து அந்த கதையே இப்ப மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு குரல் கேக்குது, கோகு அண்ட் வெஜிடா நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய பழைய, அதாவது உங்களுடைய பாஸ்ட்டுக்கு நீங்க போறீங்க, நீங்க உங்களுடைய சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஸோ செல் மேக்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான அவளை அணிக்கணும்னா நீங்க இன்னும் பவர்ஃபுல் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுடைய பாஸ்ட்ல உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணி உங்களுடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் கோகு அண்ட் வெஜிடா. ஸோ இப்போ பூமி அழிஞ்சிருச்சு, திருப்பியும் பூமியை நீங்க தான் காப்பாற்றணும். நீங்க பாஸ்ட்டுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நீங்க பூமியை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோகு அண்ட் வெஜிடா உங்களுக்கு நல்லா புரியுது தானே அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு பார்த்தா கேப்சூலுக்குள்ள ஒரு குழந்தை. யாரா இந்த குழந்தை அப்படின்னு பார்த்தா தலைவன் தகாளி கோகு அப்படின்ட்டு நமக்கு என்ன வருது, கோகு குழந்தையில இப்படித்தானே இருப்பா. அதான் நான் நிறைய தடவை அந்த எபிசோட் பாத்திருக்கேன். கோகு மட்டும் அந்த கேப்சூல் இல்ல, நம்மளுடைய வெஜிடாவும் அந்த கேப்சூல்ல தான் இருக்கான். சோ வெஜிடாவும் கோகுவும் அவங்களுடைய ஞாபகத்தோட திருப்பி பிறந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவம் தான். அதுவும் சாதாரண சம்பவமா இருக்காது, சரித்திரத்தை மிஞ்சிற சரித்திரமா தான் இருக்கும். சும்மா சம்பவத்திலே சம்பவம் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஃப்ரீஸாலாம் இனிமே அள்ளு கிளம்பி விட்ட போறான் பாருங்க. சோ ரெண்டு பேரும் இன்னும் கான்சியஸ்க்கு வரல, ரெண்டு பேரும் இன்னும் தூக்கத்துல தான் இருக்காங்க, இந்த கேப்சூலுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வாங்க பொறுமையா பார்ப்போம். சோ இப்போ நம்ம கோகு வெஜிடாவும் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வெஜிடா அப்படின்ற ஒரு பிளானட்ல தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ப்ரீவியஸ் பிளானட்டான சடாலான்ற பிளானட் அழிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு பிளானட் ஆக்கிரமிச்சு அந்த பிளானட்ல தான் இப்ப இருக்காங்க. நம்மளுடைய கோகுவும் வெஜிடாவும் அந்த ஒரு பிளானட்டோட கேப்சூலுக்குள்ள தான் இருக்காங்க. இவரை மாதிரியே நிறைய பேபிஸ் அந்த கேப்சூல்ல இருக்குது. பட் ஒரு ஆச்சரியமூட்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களோட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற ரெண்டு குழந்தைங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வெஜிடா ஒருத்தே, நம்ம கோகு ஒருத்தே. சோ இவங்களுடைய பவர் லெவல கணக்கிடவே முடியல அப்படின்ற மாதிரி தான் சாக்காய் போயிட்டான். எப்படா இது நடக்கும், கணக்கிடவே முடியாத அளவுக்கு பவர் எப்படி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இருக்கும். இதுல நம்ம பிரின்ஸ் வெஜிடாவை கூட விட்டுறலாம், விடுங்க. இவன் பாடாக்கோடைய மகன் கேக்கராட், ஒரு லோ லெவல் சைனோடைய பையனான இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா பிறந்திருக்க முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஒருவேளை நம்ம டிவைஸ்ல எதுவும் கோளாரா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கோளாறும் இல்லை. எத்தனை டிவைஸ் எடுத்து பார்த்தாலும் அதே தான் காமிக்குது. எங்களுடைய பவர் லெவலை மெஷர் பண்ணவே முடியல. இமீடியட்டா நம்ம அரசர்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதாவது பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் ஃப்ரீஸாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த குழந்தைங்களையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரீஸா நம்மளை இப்ப ஆக்கிரமிச்சுட்டான். அதனால நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால இதை நம்மளுடைய கிங்கு கிட்ட தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கிங்கு கிட்ட அவர் மகனை பத்தி சொல்லலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த கேக்கராட்டுன்ற இந்த பாடாக்குடைய மகனை பத்தி எதுவும் சொல்லி ஆகணுமா என்ன? இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா பிறந்ததுன்றது அதிசயமான ஒரு விஷயம். என்னால இப்பவும் நம்ப முடியல. ஒரு லோ கிளாஸ் சயனுக்கு எப்படி ஒரு ஹை கிளாஸ் பவர் உள்ள வாரியர் பிறந்தான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. இந்த பையனோட பவர் லெவல் எவ்வளவாது இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இன்னும் மீட்டர் பவர் லெவல்
லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் போல இருக்கு. அப்போதான் இவங்களுடைய என்ன கரண்ட் பவர் லெவல் எவ்வளோன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் தகவல் எப்படியோ நம்மளுடைய இவருக்கு போயிடுச்சு, கிங்குக்கு. என் மகன் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கல. என்னோட மகனோடைய பவர் லெவலை கணக்கிடவே முடியல. என்னை விட பவர்ஃபுல்லானவனா? அது சரி, அடுத்த அரசனாக போறவங்க கிட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளுடைய இவர் வந்துகிட்டு இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசர் வராரா, எங்க என்னோட மகன் வெஜிட்டா எங்க அப்படின்னு கேட்க, உங்களுடைய மகன் இங்கதான் இருக்கிறான் மலாட் அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அதாவது நம்மளுடைய வெஜிட்டாவை பாக்குறதுக்காக அவர் அப்பா வந்துட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட மகன் என்னையவே பிறக்கும் போதே மிஞ்சுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பவர் என் மகன் கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கண்டிப்பா இவன் ஃப்ரீஸாவை கூட அழிச்சிருவான். பிளானட் வெஜிட்டாவுக்கு மட்டும் அரசனாக போறது இல்ல, இந்த மொத்த உலகத்துக்கு அரசனாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மகனே சீக்கிரமா வெளியே வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகமே இனி உனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு அப்பா வேற கெத்தாவும் டெரராவும் பேசிக்கிட்டு இருக்காரு மனுஷன். இந்த டைலாக்லாம் கேட்டா கேஜிஎஃப் போட டைலாக் மாதிரி இருக்குல்ல, நான் தான் விட்டேன். ஸோ அதே நேரத்தில் லோ கிளாஸ் சயனான நம்மளுடைய கேக்கராட்டியும் போய் பார்த்துருக்காரு. அப்படி நம்மளோட இவர் அதாவது நம்ம கிங்கு பார்த்துருக்கா அப்படி மனுஷன். ஸோ அவர் பையனை பார்க்கறதுக்காக பேடாக்கும் வந்துகிட்டு இருக்கா. அப்படி என்னோட பையன் இப்போ எப்படி இருப்பான்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே நல்லா அழகா ஹேண்ட்ஸமாக தான் இருப்பான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவனுடைய பவர் லெவலை கணக்கிட்டு ஹை கிளாஸ் வாரியரை கூட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்ட்டு சொன்னதை கேட்டுதான் என்னால் நம்பவே முடியல. எப்படி இது மாதிரி சாத்தியமே இல்லையே இதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் நம்மளோட கிங் நிக்கிறா. அப்படி எப்படி உன்னோட பையன் இவ்வளவு பவர்ஃபுல்லானா, இதுக்கு நீ தான் பதில் கொடுத்தாகணும் பேடாக் அப்படின்னு சொல்ல, அரசே சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு எனக்கே சத்தியமா ஒன்றும் புரியல. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, எப்படி ஒரு லோ கிளாஸுக்கு பிறந்த மகனுடைய பவர் லெவல் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்? என்னுடைய மகனுக்கு ஈக்குவலான லெவல்ல தான் உன் பையனுடைய பவர் இருக்கு. இருந்தாலும் உன்னால என் மகனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? உன் மகனால அவனுக்கு அதுக்கான பொட்டன்சியல் இருந்துச்சுன்னா என் மகனால கண்டிப்பா உங்க மகனை தோக்கடிக்க முடியும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஆளு கெத்தா திமுறா பேசலதான் அந்த ஒரு ரேஜ் நமக்கு தெரியுது. சரி, இப்போ நீங்க வழி விட்டீங்கன்னா நான் போய் என் மகனை பார்ப்பேன் அப்படின்ட்டு நம்மளுடைய பேடாக்கு கெத்தா திமுறா தான் பேசுறா. அப்படி இதை கேட்டு நம்மளுடைய இவர் எதுவும் பண்ணல கிங்கு. ஸோ பேடாக்கும் நம்மளுடைய கோகுவை போய் பார்க்குற. அப்படி என்னுடைய மகன் ஒரு ஹை கிளாஸை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வாரியரா பிறப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நீ பிறந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறா. நீ என்னுடைய மகன் நினைக்கல, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஏதோ ஒன்று சாதிக்க போறேன்னு தெரியுது. அப்புறம் லோ கிளாஸ் வாரியர் ஒவ்வொருத்தவங்களுக்கு சார்பாகவும் நீ நின்று பேசுவேன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை கேட்கறா. நான் உன்னைதான் முழுசா நம்பி இருக்கிறேன். உன் அப்பா பேடாக் உனக்காக உன்னுடைய வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ தான் எங்களுடைய முழு நம்பிக்கையா இருப்ப. கிராட்டி எழுந்து வா, சீக்கிரமா எழுந்து வா, உனக்காக உன் அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம விஜிட்டாவுடைய அப்பாவான அந்த கிங்க தான் காமிக்கிறாங்க. அவருடைய பையனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா வளரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காரு. அவன் பையன் எப்ப எந்திரிப்பான்ட்டு. ஏன்னா அவனுடைய பவர் லெவல் நம்மளுடைய கிங்கை விட பயங்கர அதிகமா இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கா. அப்படி எப்படியாவது இவன் வந்துட்டான்னா போதும், ஃப்ரீஸாவுடைய படையை மொத்தமா அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதுல அந்த ஆண்டவன் விட்ட வழி, அதெல்லாம் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லேப்ல வேலை செய்யறவங்க, அதாவது அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆச்சரியம் பிரின்ஸ் வெஜிட்டாவோட நம்ம கோகு மேலதான் அதிகமா இருக்குது. இருந்தாலும் பிரின்ஸ் வெஜிட்டாவை பார்த்து நம்மளோட இவர் பயங்கரமா சந்தோஷப்பட்டு புன்னகை ஏத்துக்கிட்டு இருக்காரா. கூடிய சீக்கிரத்துல எந்திரிச்சிடும், நம்மளுடைய பிளானட்டோட நிலைமைய மொத்தமா மாற போகுது. ஆனா அந்த நாள் வர வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியல, அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் வேற ரொம்ப கடுப்புல இருக்கிறா. அப்படி அதே நேரத்துல கேக்கராட் மேல ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. ஏன்னா கேக்கராட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லானவனா இருக்கான்ல. சோ பேடாக்கும் கேக்கராட்டை பார்த்துட்டு போறா. அப்படி கேக்கராட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லானான்றது தெரியல. ஒரு லோ லெவல் சைனுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கிறத பார்த்தா அதிசயமா தான் இருக்குது. இங்கு வேற என்னைய போட்டு நொங்கி எடுத்துட்டா. அப்படி இந்த அளவுக்கு இவரும் பயப்படுவாருன்னு எதிர்பார்க்கல. என் பையனோட பவர் லெவலை பார்த்து மிரண்டு போயிட்டாருன்னு
இல்லைன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. லோ லெவல் ஹை லெவல் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்றதை என் பையன் உடச்சி எறிஞ்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு லோ லெவல் வாரியராடைய பையன் எப்படி இந்த அளவுக்கு ஹை லெவல்ஸையும் தாண்டின ஒரு லெவல்ல இருக்கிறான். அவன் எப்படியும் நம்மளுடைய வெஜிடா அளவுக்கு இருக்க மாட்டான். இருந்தாலும் இவனை மாதிரி ஒருத்தன் என்னுடைய பையனுக்கு நிகரா இருக்கவே முடியாது. என் பையனுக்கு நிகரா எவனும் இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நம்ம கோகு இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கா. அப்படியே அவரை பாக்குறதுக்காக திருப்பி அவங்க அப்பா வந்து பாத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கா. அப்படி ஏன்னா அவரோட பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றான். அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற பையனை அடிக்கடி பார்க்க வரலன்னா அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். எவ்வளவு மிஷின்ஸ் கொடுத்தாலும் எல்லா மிஷின்ஸையும் முடிச்சுட்டு வந்து பாக்குறாரு, பார்க்க வராது. நம்மளுடைய இவரை பாக்குறதுக்காக தான் வரா. அப்படி இந்த பக்கம் நம்மளுடைய செல் மேக்ஸுக்கு நடந்ததால இப்ப நம்ம பயலுக இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால இப்ப நாட்களும் கடந்து எப்படியோ எந்திரிச்சிட்டாங்க. நம்ம பயலுக 2 பேரும் சின்ன பயலுகளா வாலிபர்களா வளர்ந்துட்டாங்க. இப்ப ட்ரைனிங்லயும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வயசுலயே இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரீஸாவுக்கு ஒரு அரசல் பொரசலான ஒரு செய்தி போகுது. என்னன்னா 2 சயின்ஸ், அதுவும் ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிற சயின்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது, பிறந்திருக்காங்கன்றது. அதுதான் நம்ம கோகும் வெஜிடாவும் தான். அவனுங்க மத்த சயின்ஸுக்கு தெரியாம பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பவர் லெவல் அதிகப்படுத்தணும்ல, சீக்கிரமா அதிகப்படுத்தணும், இல்லட்னா அவ்வளவுதான் சிக்கமாய் போயிடும் அப்படின்றதுனால சகடகடகடகன்னு ட்ரைனிங்லயும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய கோகுவெல்லாம் சொல்லவே தேவையில்லை. டெய்லி கடுமையா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுடைய பாடியை. இப்பவே இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றான்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவனை தடுக்க யாராலையும் முடியாது அப்படின்ற அளவுக்கு ட்ரெயின் ஆவான்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. வெஜிடா ஒரு பக்கம் இப்போ நம்மளால எல்லாத்தையுமே மாத்த முடியும், நம்மளுடைய கிரகத்துல இருக்க எல்லாரையும் நம்மளால காப்பாற்ற முடியும் கேகராட் அப்படின்ட்டு சொல்ல, அப்ப ஃப்ரீஸாவை அடிச்சு பிச்சு தூக்கி போடலாம்னு சொல்ல வரியாப்பா அப்படின்ட்டு நம்மளுடைய கேகராட்டும் கேக்குறா. அப்படி ஊன்னு சொன்னேன்னா போதும்பா, நம்மளே பிரீஸாவோட இடத்துக்கு போய் பிரீஸாவை அடிச்சு இடிச்சு மட்டை பண்ணி விட்டுறலாம். என்ன சொல்ற, இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு, அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல, கேகராட் உனக்கு மண்டேல அறிவுன்றதே கிடையாதா? இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாத்தையுமே மாத்திட்டோம்னா அப்புறம் நம்மளால பூமிக்கு போக முடியாது, பூமியில இருக்க யாரையும் காப்பாற்ற முடியாது. புல்மா சீச்சி அப்புறம் என்னோட பசங்க எல்லாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அட ஆமால இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன்ப்பா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு சொல்ல, அப்ப இங்க நடக்கிறத எல்லாத்தையும் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு நம்மளுடைய கேகராட்டும் முடிவு பண்ணிட்டான். ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம், டைமை சேஞ்ச் பண்ணலாமா இல்ல அப்படியே விட்டுருவோமா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படி நம்ம வெஜிடா இப்படியே நாட்களும் கடந்துகிட்டே இருக்குது. வெஜிடாவும் கோகும் பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் அவங்களோட பவர் லெவலை இப்ப இருக்கிறத விட பயங்கரமா அதிகப்படுத்திட்டாங்க. இதை விட இந்த அளவுக்கு லேஜ் ஆக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. வெஜிடால அவன் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு திடுறான். அதே சமயத்துல நம்மளுடைய கோகு இருக்கா, அப்படி அவனுடைய ஃபேமிலியை நினைச்சுக்கிட்டு இருக்கான். சீச்சி அப்புறம் நம்மளுடைய கோஹான் கோட்டன் எல்லாரையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாத்தையும் ரொம்பவே மிஸ் பண்றான். அதே சமயத்துல இப்ப ட்ரைனிங் தான் முக்கியம். ட்ரைனிங்ல நம்மளுடைய பவர் லெவல் அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால செல் மேக்ஸை டிஃபீட் பண்ண முடியும், இல்லட்னா எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்படின்றதுனாலதான் 2 பேர் கடுமையா இன்னும் பவர் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அண்ட் அல்ட்ரா ஈகோ எல்லாத்தையுமே தாண்டி போகணும், லிமிட்ஸை புஷ் பண்ணி ஆகணும், இல்லட்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காகவே இன்னமும் அவங்களுடைய பவர் லெவலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சயின்ஸுக்கு லிமிட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பவர் லெவல் போகுது 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 அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இருந்தாலும் அவங்க நிறுத்த மாட்டாங்க. இன்னமும் இது எங்களுக்கு பத்தல, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பவர் அதிகப்படுத்துறாங்க. போற போக்குல பார்த்தா ஃப்ரீஸா பவர்ல அழியறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பவர்லயே மொத்த பிளானட் விஜிட்டாவும் அழிஞ்சு போயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமா பவர் அப் பண்றேன்ற பேர்ல பிளானட்டை நொறுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா இவங்களுடைய பவரை மொத்த வெஜிடா பிளானட்ல இருக்க எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது. யாரா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறது, எவனோ ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் சுத்திக்கிட்டு திடுறான் போல இருக்குன்ட்டு பயத்திலையும் பீதியிலையும் அலற வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். சோ நல்லா பீதியை கிளப்புற அளவுக்கு பீதியை கிளப்பி இன்னமும் ட்ரைனிங்கை மட்டும் விட மாட்டானுங்க இவனுங்க 2 பேரும். இன்னமும் பவர்ஃபுல் ஆகி ஆகணும் கேக்கராட். நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய பவர் லெவல் அதிகரிக்கும். இந்த வாட்டி பாரு, புதுசா நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு உன்னை தாண்டேன் பாடுறா அப்படின்ட்டு போட்டி போட்டு தான் பவர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் இன்னொருத்தன் அவனை லிமிட்டை தாண்டி போகணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் சின்ன பயல்களா தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய இதெல்லாம் பார்க்கல எனக்கு சிலிர்த்து போகுது. இவங்களுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு தெரிக்குதுன்னா மொத்தமா நம்மளுடைய ஃப்ரீஸாவுக்கே இவங்க பவர் லெவல் தெரியற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு அபரிதமான ஒரு இன்கிரெடிபிளான ஒரு பவரை நான் ஃபீல் பண்ணேன். அது யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது நான் பிளானட் வெஜிடால இருந்து தான் அந்த ஒரு பவரை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த பவர் யாருக்கிட்ட வந்துச்சு, அந்த சோர்ஸ் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க தான் கொண்டு வரணும்
அப்படின்ட்டு சொல்ல நம்மளோட பிளானட் வெஜிடாவையும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஒருத்தன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் இங்க சுத்திக்கிட்டு திடுறானா. யார் அவ எங்க இருக்கிறா? எனக்கு யாரை பார்த்தாலும் எல்லாருமே வீக்கா தான் திடுறாங்க, ஸ்ட்ராங்கா ஒருத்தன் கூட என் கண்ணில் படலையே அப்படின்ட்டு அவனும் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம கோகு அந்த பக்கம் இருந்துகிட்டு அவனோட பவர் லெவல், அதாவது சூப்பர் சைன ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்க. என்னடா நடக்குது இங்க? திடீர்னு என்னோட ரேடார் வேலை செய்யுது, எங்கேயோ இருந்து ஒரு பவரை டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு சொன்னா, அது காமெடின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டெரரான ஒரு டெரிஃபிக்கான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதாவது நம்ம வில்லப்பாயலுக்கு, அதாவது இந்த இவனுடைய அடியாளுக்கு கண்ணில் போட்டிருக்க அந்த பவரை டிடெக்ட் பண்ற அந்த ரேடாரே சும்மா வெடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர். இந்த அளவுக்கு ஒரு பவர் நம்ம ஃப்ரீஸாவுக்கு தான் இருக்கு, அவரை தாண்டி வேற யாருக்குடா இருக்கு? அதுவும் இந்த பிளானட்ல. யாரா இருந்தாலும் சரி, ஃப்ரீஸா அவங்கள பார்க்கணும்னு யோசிச்சுட்டாரு. அவங்களுக்காகவே நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், அவனை நான் கூட்டிட்டு வருவேன், நான் அவருக்கு கொடுத்திருக்க வாக்கு, அந்த வாக்கை நான் காப்பாற்றி தீருவேன். லார்ட் ஃப்ரீஸா, உங்களுக்காக நான் அந்த பையனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாவையும் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங், ரொம்பவே பவர் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. யாருக்கு இந்த அளவுக்கு பவர் அதிகரிக்கும்? குரங்கு பசங்க கூட்டத்துல எவனோ ஒருத்தன் ஸ்ட்ராங்கானவன் பிறந்திருக்கானோ, எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். யார் அவன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பக்கம் இவனும் பார்த்துட்டான், யாரா அது அப்படின்னு பார்த்தா 2 சின்ன பசங்க. இந்த சின்ன பசங்களுக்குள்ள இருந்தா இவ்வளோ பவர் வருது. இந்த பவர் என்னைய மிஞ்சிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவரா இருக்குதே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இவங்களை தோக்கடிக்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியல. இவங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா என்னால கூட இவங்களை தோக்கடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஃப்ரீஸா கூப்பிடுறான், ஏய் அங்க போனியே என்னாச்சு, யார் அவங்கன்றத கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அது யாருன்னு சொல்லு, யார் அது அப்படின்னு சொல்ல நான் அவனும் சொல்றேன், கிங்கோட மகனான வெஜிடாவும் அதே சமயத்துல இன்னொரு லோ லெவல் சயனுக்கு பிறந்த ஒருத்தவனும், அவன் பேரு கேக்கராட்டம் அப்படின்ட்டு சொல்ல, அப்ப இந்த 2 மங்கீஸ் தான் எனக்கு இப்ப இடைஞ்சலா இருக்குதுங்களா? இந்த 2 மங்கீஸோட கதையை மொத்தமா முடிக்கிறேன், மொத்தமா மங்கீஸே நான் முடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, பிளானட் வெஜிடாவை சின்ன பின்னமாக்குறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு டரரா லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு? பாஸ் அவங்கள நான் கூட்டிட்டு வர வேணாமா? என் ரேடாரே உடஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்களா இருக்காங்க. எனக்கும் அது நல்லா தெரியுது, அதனாலதான் அவங்களுடைய கதையை மொத்தமா முடிச்சலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ வா பாஸ், இவங்களை நானே என் கையால கொள்றேன், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தேன்னு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க இந்த பக்கம் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃப்ரீஸா மொத்த படையோடய வந்துட்டா இந்த பக்கம். என்னங்கடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீஸா என்ன பண்ண போறான்றது யாருக்குமே தெரியல. கேக்கராட் நீ அதை ஃபீல் பண்ணியா அப்படின்னு சொல்ல, ஆமா நானும் அதை ஃபீல் பண்ணேன், அது கண்டிப்பா ஃப்ரீஸா தான். ஃப்ரீஸாவை தவிர இந்த மாதிரி ஒரு ஈவில் கீ என்ன இது வரைக்கும் எவங்கிட்டையும் ஃபீல் பண்ணதில்ல, அது ஒரு இவ்வளவு ஸ்ட்ராங்கான கீ. அவன் கண்டிப்பா நம்மளுடைய பிளானட்டை அழிக்கிறதுக்காக தான் வந்திருப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மொத்த பிளானட் அவன் அழிக்க போறான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு 2 பசங்களை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு மொத்த பிளானட்டையும் அழிக்க போறீங்க, நீங்க தான் பாஸ் கிரேட் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பட் பாஸ் அந்த 2 பசங்களும், அந்த பொடி பசங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க நமக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க சின்ன பசங்களா தான் இருக்காங்க, அதனால அவங்களால இப்போதைக்கு நம்மள எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஏன் அவங்கள நம்மளோட டீம்ல சேர்த்துக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவையும் கொடுக்குறான் சைஸா. இது நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் பாஸ் அப்படின்ட்டு சொல்ல, இந்த மாதிரி பவர்ஃபுல்லானவங்க இருந்தாங்கன்னா நம்மளுடைய வேலை ரொம்பவே சுலபமா முடிஞ்சிடும், அதனாலதான் நான் இந்த ஒரு ஐடியாவே எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஃப்ரீஸா கிட்ட கேட்க, ஃப்ரீஸாவும் இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இந்த பிளானட்டை நான் மொத்தம் அழிக்கிறதுக்குள்ள அந்த 2 பேரையும் நீ கூட்டிட்டு வா, நம்ம ஆட்களை எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு போ, அவங்க 2 பேரும் உயிரோட எனக்கு வேணும். ஆனா ஒன்னு சொல்லியே ஆகணும்ப்பா, உனக்கு அப்பப்போ மூளை நல்லாவே வேலை செய்யுதுதான், ஆனா எப்பயுமே இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, அப்படி நீ பேசுன உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்ட்டு இவன் மிரட்டுறான். ஃப்ரீஸா ஒரு பக்கம் பிளானட் அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்ப என்ன பண்றது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரீஸாவோ ஒன்னும் பண்ண முடியாது, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால பண்ணாலும் நமக்கு இப்போ பிரச்சனை ஆகி போயிடும். புல்மா ட்ரங்க்ஸ் எல்லாரையுமே விட்டுட்டு போக வேண்டியதுதான். எனக்குன்ட்டு இப்போ புதுசா புள்ள வேற பிறந்திருக்கா, பேரு புல்லா வேற கியூட்டா இருப்பாளே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்னு பிளானட் எர்த்துக்கு நம்ம போகணும்,
இல்லைன்னா நம்ம இந்த ஒரு பிளானட்டை சேவ் பண்ணி இந்த ஒரு பிளானட்லேயே வாழணும். அப்படி நம்ம இங்கே வாழ்ந்தோம்னா செல்மேக்ஸ் அந்த பிளானட்டை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்மளுடைய பேடாக காமிக்கிறாங்க. அவருடைய மிஷினை முடிச்சுட்டு வீட்டு பக்கம் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி எப்பா எவ்வளோ கஷ்டமான மிஷின்லாம் கொடுத்து நம்மளை சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மள மிஷின் நினைச்சிட்டு இருக்காங்களா இல்லை மனுஷன் நினைக்கிறாங்களானே புரியல. கேக்கராட் எங்க இருக்கான் அப்படின்ட்டு வந்ததும் கேக்கராட்டு தான் கேட்குறா. அப்படின்னு நம்மளுடைய பேடாக்கு 2 பேரும் டாக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க, என்னதான்டா பேர் இது அப்படின்ட்டு தான் நமக்கு கேட்க தோணுது. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான கீயை நம்ம பேடாக்கு ஃபீல் பண்றோம். அப்படி யாரா அது இந்த நேரத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லானால் நம்ம வீட்டை நோக்கி எவனோ ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்மளால வெளியே வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம பிளானட் வெஜிட்டா தான் காமிக்கிறாங்க. பிளானட் வெஜிட்டா அழிய போகுதுன்ற ஒரு விஷயம் பிளானட் வெஜிட்டாவுக்குள்ள இருக்கிற யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப மோசமானவனான ஃப்ரீஸா இந்த ஒரு பிளானட் அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு வாட்டி ஃப்ரீஸா முடிவு பண்ணிட்டானா அவனோட பேச்சை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ ஃப்ரீஸா உள்ள வந்துட்டான், பிளானட் வெஜிட்டாவுக்குள்ள வந்துட்டான். அதுவும் நம்மளுடைய பிளானட் வெஜிட்டாவோட கிங்க பார்க்கறக்காகவே வந்திருக்கிறான். இந்த மங்கீஸ் எல்லாத்தையும் இப்போ உடனே அழிச்சாகணும். அதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு மங்கீஸை நான் கண்டுபிடிச்சாகணும். அவங்க 2 பேரும் எனக்கு சொந்தமாகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கங்கனை கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். வாங்க லார்ட் ஃப்ரீஸா, எதுன்னு இவ்வளோ சீக்கிரமா இங்க வந்திருக்கீங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உங்களை ரொம்ப வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்போட தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்மளுடைய கிங்கு இப்போ இவன் என்ன பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, எதுக்காக இங்க வந்திருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இப்போ நம்மளுடைய பிளானட்டே மொத்தமா அழிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பீதியில தான் இருக்காரு. ஏன்னா ஃப்ரீஸா அவங்க அப்பாவோட ரொம்ப மோசமானவன் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. மங்கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்ப 2 விஷயம் வேணும். அது ஒரு 2 பேர், 2 பவர்ஃபுல்லான சயன் வாரியர்ஸ், அதாவது 2 பவர்ஃபுல்லான ஒரு மங்கீஸை நீங்க வச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேரும் ஃப்ரீஸா போஸ்ல சேரணும். அப்படி அவங்க சேரலேன்னு வை உங்க எல்லாரையுமே அழைச்சிருவேன் மங்கேஸ், தெரியும்ல அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டதுமே நம்மளோட இவருக்கு சாக்கு. நம்ம கிங்கு சமாளிக்க ட்ரை பண்றா. அப்படி என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னே சாத்தியமா புரியல. எந்த பவர்ஃபுல்லான சயின்ஸ் இப்போ வரைக்கும் பிறக்கலையே, என்னோட பையன் கூட நீங்க சொல்ற மாதிரி பவர்ஃபுல்லாலாம் பறக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு நம்மளோட கிங்கு. ஃப்ரீஸா ஃபோர்ஸ்ல சேர்ந்தான்னா அவ்வளவுதான், ஃப்ரீஸாவுடைய கதையை முடிக்க முடியுமான்றது தெரியல, ஆனா நம்மளுடைய கதையை முடிச்சிருவாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அதனால தான் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்தாலும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல அவருக்கே. என்ன மங்கி என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா மங்கி? நான் கேட்கிற 2 மங்கீஸோட பேர், அதுல ஒருத்தன் பேரு வெஜிட்டா, அது உன்னுடைய புள்ள. இன்னொருத்தன் பேரு கேக்கராட், அவன் இன்னொருத்தவனுடைய புள்ள. அது ஒரு லோசாவனுடைய புள்ள. லோ லெவல் மங்கீஸ்க்கும் அப்புறம் ஹை லெவல் மங்கீஸ்க்கும் இப்படி ஒரு பிள்ளைங்களா அப்படின்னு கேட்க, என்ன இவருக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிச்சு? எவனோ ஒருத்தன் நமக்கே தெரியாம இன்ஃபார்மரா இருந்திருக்கான். லார்ட் ஃப்ரீஸா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளால என்னமோ பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒழுங்கா நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மங்கி. நானே ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போனது தவிர வேற வழி இல்லை. அவங்க 2 பேரும் எனக்கு கீழே என்னோட அடிமைகளா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்ல, என்னோட பையன் ஒன்னும் அடிமை கிடையாது, அவன் ஒரு ராஜா அப்படின்னு ஒரு மனசுல நினைக்கிறா. அப்படி ஆனா அதை வெளியே சொல்ல முடியல. வெளியே சொன்னா அவ்வளவுதான் கத்தம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃப்ரீஸா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த தெரிஞ்சுதான் நம்மளுடைய ஃப்ரீஸாவை எதிர்க்காம இருக்கிற அப்படி நம்மளுடைய கிங்கு. இருந்தாலும் என்ன பண்றது, தன் பையனை இழக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. எப்படியாவது என் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், பேசாம அந்த கேக்கராட்ட மட்டும் அனுப்பிச்சு விட்டுலாமான்னு யோசிக்கிறாரு. அவனும் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் அப்படின்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழித்தல்ல இருக்கா. அப்படியா நீ இப்ப எதுவும் பண்ண தேவையில்ல, என் ஆளு உன்னுடைய பசங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான், அதாவது கூப்பிடுறதுக்காக தான் போயிருக்கான். அவனை கண்டிப்பா கூட்டு வந்துருவான். நீ இப்ப என்னோட பேச்சை கேட்காதனால நீ இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறன்றதை மட்டும் பாரு. நீ உடனே உன் பசங்களை 2 பேரையும் அந்த பசங்க 2 பேரையும் கொடுத்துருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்காது மங்கி. நீ இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு தெரியுமா? உன் பிளானட்டே மொத்தமா அழிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் மங்கி. இனிமே உன்னை மாதிரி மங்கீஸோட உதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு நம்மால கெத்தா வில்லத்தனத்தோடைய உச்சத்துல இருந்து சொல்றா. அப்படி அவங்க 2 பேரும் இங்க வந்ததுமே நீங்க மேல போய் சேர்ந்துருவீங்க, அதுல எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸா கெத்தா டயலாக் பேசிட்டு முறைக்கிற முறை இருக்குதே. நம்மளோட இவருக்கு அள்ளி கிளம்புது. இங்கால ஜீர்ணிச்சு கூட பார்க்க முடியல. ஃப்ரீஸா நம்மளுடைய பிளானட்டே அழிக்க போறாரா, அதுவும் நம்ம கிட்டே சொல்லிட்டு பண்றாருன்னா அவ்வளவுதான். இவருக்கு எவ்வளவு பயங்கரமான மோசமானவனா இருக்கணும். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். லேட்டா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நான் என் பசங்க 2 பேரையும் ரெடி பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா என்ன இப்படி நீ முறைச்சு பார்த்தேன்னா உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சாகதாண்டா போறீங்க அப்படின்ட்டு நம்ம ஆளு ரொம்ப வில்லத்தனத்தோட பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் இன்னொரு வில்லனை அனுப்பிச்சிருந்தா அப்படி இல்ல நம்மளோட இவனை கூட்டிட்டு வரதுக்காக கேக்கராட்ட கூட்டிட்டு வரதுக்காக அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏய் பொண்ணே இங்க இருந்து விலகிரு, இல்லட்னா செத்துருவேன், எனக்கு அந்த பையன் தேவை அப்படின்னு சொல்ல, என்னோட பையனை என்னால
கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நமக்கு ஏனும் சொல்றாங்க. இதை கேட்டது நம்மளோட இவர் இருக்கு அப்படி இல்ல, இது பேர்டாக்கு. எங்க பையனை தூக்கிட்டு போறதுக்காக தான் நீ வந்திருக்கியா? கனவுலையும் எதிர்பார்க்காத. எங்க பையனை நீ தொடணும் நினைச்சாலே உன்னை நான் கொன்று வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு எத்தா சொல்றா. நம்மால் ஃபீல் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இவனோடது தான். இவனோட எனர்ஜியை ஃபீல் பண்ணி தான் அள்ளு கிளம்பி போயிடுச்சு. ஃப்ரீஸாவுடைய ஆளுன்னு தெரிஞ்சும் மிரட்டுறா. அப்படி நான் ஃப்ரீஸாவுடைய ஆளுன்னு தெரிஞ்சு நீ மிரட்டுறேன்னா உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான்டா. கதையை முடிச்சுட்டு உன் பையனை கூட்டிட்டு போறேன்டா. இதுக்கு மேல நான் பேச்சால இருக்க மாட்டேன். இப்ப சண்டைக்கு நீ தயார் தானே? இந்த மாதிரி வீக்கானவன் கூட எல்லாம் நான் சண்டை போட்டேன்னா அது எனக்கு தான் சிங்க. சட்டு புட்டுன்னு உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொன்னதோ அதையும் பார்த்துருவோம்டா. உன்னால என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேர்டாக்கும் சண்டையில ஈடுபடுறா. அப்படி ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு பங்கமான ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேர்டாக்கும் நம்மளுடைய அந்த வில்லனும் செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேர்டாக்கும் பயங்கரமா ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போடுறா. அப்படி ஏன்னா அவருடைய பவர் லெவல் ரொம்பவே வீக்கா இருக்குது அந்த வில்லனை கம்பேர் பண்ணி. பேர்டாக் பயங்கரமான டேமேஜ் விடுறா. அப்படி அதே சமயத்தில் அவருடைய பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே அவன் மேல விடுறா. அப்படி அந்த ஒரு அட்டாக்கை பார்த்து சிலிர்த்து போயிட்டா வில்லனை. இந்த அளவுக்கு ஒரு பவரான அட்டாக்கை ஒரு லோ லெவல் சேனால விட முடியும் அப்படின்ட்டு அவன் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃப்ரீஸா நினைச்சது உண்மையிலே கரெக்டா போயிடுச்சு. இந்த மாதிரி சயின்ஸ் இவங்களுடைய பவருக்கு எல்லையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃப்ரீஸா இவங்களுடைய பவரை பார்த்து பயப்படுறாரு. ஸோ இவங்களை அழிக்கிறதுக்கான சரியான நேரம் இதுதான். இவங்க இதுக்கப்புறம் விட்டோம்னா நம்மளை அழிச்சிருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. லார்ட் ஃப்ரீஸா இவனை நான் கொண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பங்கமா சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவருடைய இவர் இருக்கா அப்படிலே எவ்வளவோ கஷ்டப்படுறா. அப்படி பேர்டாக்கு ஆனா அந்த வில்லனும் அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய பேர்டாக்கோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த அவனும் தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது நம்மளுடைய சயின்ஸோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், டிக்ரீஸே ஆகாது. ஒரு வாட்டி தோக்க உங்களுடைய பவர்ஸ் அதிகரிக்குது. இதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்த்ததே இல்லை. சயின்ஸ்குள்ள இப்படி ஒரு அபரிதமான ஒரு சக்தி இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு செயலை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. நான் என்னுடைய முழு பலத்தோட அட்டாக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த ஒரு அட்டாக்ஸ் எல்லாத்தையும் அவன் வாங்கியிருக்கான். டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் எந்திரிச்சு திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான். இவன் யாரு? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எப்படி இப்படி ஒரு வீக்கான ஒருத்தவனால இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அடியும் தாங்கிட்டு எந்திரிச்சு நிக்க முடியுது? அதுவும் ஏன் அடி அப்படின்னு சொல்ல, நான் இப்ப சொல்றதுதான் எப்பயும் என்னோட பையனை நீ தொடரும்னு நினைச்சாலே உன்னை நான் கொல்றதுக்கும் தயங்க மாட்டேன். நீ யாரோடைய அடியால வேணாலும் இருந்துக்கோ. ஃப்ரீஸாவா இருக்கட்டும், அது வேற யாரா வேணா இருக்கட்டும், அந்த கடவுளாவே இருக்கட்டும், என் குடும்பத்து மேல கை வைக்க நான் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சொல்ல, இன்னும் உனக்கு இந்த ஒரு ஆணவ அட்டங்களையில உன்னை மொத்தமா உன் கதையை நான் முடிச்சே தருவேன்டா. என்னுடைய கோவத்துக்கு நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. இப்ப நீ சாக போறடா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ட்டு நம்ம வில்லனும் டைலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய இவர் இருக்கா அப்படி இல்ல பேர்டாக்கு. அதையும் தான் பாப்போம்டா. நீ யாரு என்ன ஏதுன்றதுல எனக்கு தெரியாது. நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன் உன்னை நீயே நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க. இந்த உலகத்தோட சேர்த்து ஒன்னையும் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்க. அதனால நீ இப்ப எவ்வளவு வீக்கானவன்றத நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, எவ்வளவு தைரியம்டா அவனுக்கு இருக்கு. ஏதோ உன்னோட புல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்றதுக்காக நீ ஸ்ட்ராங்கானவன்றதுலாம் அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு லக்ல தான் நடந்திருக்கு. ஏன் நீ எங்கேயோ ஏதோ பண்ண புண்ணியமா கூட இருக்கலாம். அதனாலதான் உன் பையன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆனா நீ ஸ்ட்ராங் கிடையாது. உன்னோட பவர் லெவலை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த அளவுக்கு ரொம்ப லோ லெவலை வச்சுக்கிட்டுலாம் நீ சுத்த முடியாது தம்பி. பவர் லெவலை வச்செல்லாம் கணக்கு போடாத. என்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தான் பார்க்கணும். என்னோட அட்டாக் ஸ்ட்ரென்த், என்னோட ப்ரூட்டலான ஃபோர்ஸை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்க. இது எல்லாத்தையுமே கீனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேர்டாக் இப்ப யாருக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? கேக்கராட்டுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கேக்கராட்டை தூக்கிட்டு போறதுக்காக தான் ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இந்த ஒரு சண்டையெல்லாம் நடக்குது. ஸோ திருப்பி சண்டை ஆரம்பிக்க நம்ம பேர்டாக்கை போட்டு பொலன்னு பொழக்கிறோம். இந்த வாட்டி அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்தி செம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய பேர்டாக்கை போட்டு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேர்டாக்கு டைமே கொடுக்கல. சும்மா விடாம கேப் விடாம அடிச்சுக்கினே இருக்கிறான். நம்மளுடைய பேர்டாக்கு மூச்சு ஊற கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறான். எனக்கே பார்க்கல ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. என்னங்கடா இப்படி போட்டு பேர்டாக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானே, ஏய் பேசாம அடிக்காதடா நிறுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லணும்ட்டு தோணுது. ஆனா நான் என்ன சொன்னாலும் எதுவும் நான் மாற போறது கிடையாது. இந்த வாட்டி நான் அடிக்கிற அடியில நீ சாக தாண்டா போற அப்படின்ட்டு அந்த வில்லனும் சொல்லிட்டு நம்ம பேர்டாக்க போட்டு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. செத்து போடா அப்படின்ட்டு நம்ம வில்லன் சொல்றான். இதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா எந்திரிக்கவே முடியாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, உன்னால நகர கூட முடியாதுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறான். லோ லெவல் சைலன்குள்ள இவ்வளவு இன்கிரெடிபிளான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பயும் நம்மளுடைய பேர்டாக்கு எந்திரிக்கிறா. அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறா. அப்படி ஒட்டம்படா ரத்தத்தோட எந்திரிச்சு நிக்க. இதை பார்த்ததுமே ஷாக் அவனுக்கு.
எப்படி இது சாத்தியமாச்சு? எப்படி இவனால எந்திரிச்சு நிக்க முடியுது? இவ்வளவு அடி வாங்கி இவன் எந்திரிச்சு நிக்கிறான்னா இவன் சாதாரணமான ஆளே கிடையாது. இவனை லோ லெவல் சைன் யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப பயங்கரமா திருப்பி அடுத்த ரவுண்டே ஆரம்பிச்சிருச்சு. பேடாக்கு அவர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பயங்கரமா சண்டை போடுறா. அப்படி இருந்தாலும் என்ன பிரயோஜனமும் இல்ல. நம்மளுடைய வில்லனுக்கு பெருசா ஒரு டேமேஜும் ஏற்படலை. ஏன்னா பேடாக் கொஞ்சம் வீக்கா இருக்கா. அப்படி ஆல்ரெடி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிஷின் போய் பண்ணிட்டு வந்தா. அப்படி அந்த மிஷினை முடிச்சுட்டு வந்ததுலயே பயங்கர டயர்டு, பயங்கர எனர்ஜி லாஸ். இப்ப இன்னொருத்தன் கூட சண்டை போடணும், அதுவும் அவரை விட பெரிய பவர் லெவல்ல இருக்கிறவன். பவர் கேப்பே பயங்கர வித்தியாசமா தான் இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல. சோ நம்ம பேடாக் இவன் கூட சண்டை போறதுக்கு ரொம்பவே திணறா. அப்படி இந்த அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லா இருப்பான்ட்டு பேடாக் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவனை சமாளிச்சு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கா. அப்படி பட் ஒரு பவர் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம பேடாக் கொஞ்சம் வீக்கா இருக்கிற காரணத்தால நம்ம பேடாக்கால அவனை சமாளிக்க முடியல. அவன் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறா. இன்னமும் நீ எந்திரிக்கிறேன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா தான்டா இருக்கணும், இதுக்கப்புறம் நீ எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறான். நம்ம பேடாக்கு பயங்கரமான டேமேஜ் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம பேடாக் திருப்பி எந்திரிக்கிறா. அப்படின்னு நான் கண்டிப்பா என்னோட ஃபேமிலியை காப்பாத்தியே தீருவேன். என்னானாலும் சரி, நான் சும்மாவே விட மாட்டேன்டா. சாகுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது உன்னை கொன்னே தீருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரோட கத்திக்கிட்டு ஒரு ரேஜோட ஒரு அட்டாக் வில்ல மேல பண்றா. அப்படி சும்மா தரமா தாறுமாறா இருக்குது. வில்லனும் இதை பார்த்துட்டு என்னதான்டா நீ பண்றணும்னு நினைக்கிற? ஏன்டா நான் எத்தனை வாட்டி அடிச்சாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வர அப்படின்ற மாதிரி தான் பாக்குறா. அப்படி இவன் என்னதான் பண்ண போறான்னு பாப்போம் அப்படின்ட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எங்கடா கோக்குவே நீ இவ்வளவு நேரம் காமிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி நேரத்துல தான் கோக்குவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இவ்வளவு நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்படி தான் அப்பா சண்டை போறாரு, ஒரு சைனோட பிரைடுக்கு காப்பாத்த கலங்கமாக கூடாதுன்றதுக்காக தான் எதுவும் ஊடால போய் சண்டையெல்லாம் எதுவும் போடல. ஆனா அவன் அப்பா மேல போட்டு இந்த அடி அடிச்சிருக்கான். அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கு இடையில ஒரு பங்கமான ஒரு சண்டை போயிருக்கு. இதை பார்த்து கீனிக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பேடாக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறா. நம்மளுடைய பேடாக்கு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா கீன், நான் கண்டிப்பா உன்னையும் கேகராட்டி ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். என்னடா புள்ள பூச்சி மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளால சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை நம்ம பேடாக் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்படி பேடாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் முடியல. இருந்தாலும் அவரு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சண்டை போடுறாரு, அட்டி வாங்குறாரு. இதை பார்த்து கோக்குவாலே தாங்கிக்க முடியல. உன்னை நான் என் ஃபேமிலி கிட்ட நெருங்கவே விட மாட்டேன்டா. உன்னை நான் கண்டிப்பா நெருங்க விட மாட்டேன். உன்னை நான் அழிச்சே தீருவேன், உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அப்படி நம்மால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கட்டாபான்ட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவ்வளவுதான், பேடாக் மட்டை. இதுக்கப்புறம் பேடாக் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேடாக்கோடைய சொல்லியை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பேடாக் இப்ப அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிட்டாரு, அதுதான் உண்மை. பார்த்ததுமே கோக்குக்கு செம்மையா கோவம் வருது. அந்த கோவத்துல ரேஜ் ஆகுறான் பாருங்க. சூப்பர் சைன் ஃபார்ம் எடுத்துடுறான், சும்மா பங்கம் பண்றான் பாருங்க. கோக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பா மேல கைய வச்சிருப்ப, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு கோக்கு ரேஜ் ஆகி சூப்பர் சைன் ஃபார்ம்ல சும்மா ஜொல்லிக்கிற. இதை பாக்குற வில்லனுக்கு தாங்க முடியல. இந்த பவரை பார்த்து மறந்துட்டான். இல்ல, இதுக்கு சத்தியமா வாய்ப்பே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு பவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கோக்கு இன்னும் அவனோட ரேஜை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கா. சூப்பர் சைனோட ஃபேஸ் 2க்கு போறதுக்காக தான் தயாராகிட்டு இருக்கானா. என்னமோ என் அப்பாவை இப்படி பண்ணதுக்காகவே உன் நிலைமைய கள்ளமையாக்குறேன்டா, வெறுமையில நீ சாகதான்டா போற அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு சும்மா அடிக்க வரா. அப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க கூட என்னால மோத முடியாது. கீனோ தன்னோட பையன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து சாக்காய் போய் கிடக்குறா. அதே சமயத்துல பேடாக் வேற விழுந்து போய் கிடக்குறா. இந்த அளவுக்கு ஒரு பவரை ரிலீஸ் பண்ணுவான்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. காமேகா ஒரே அட்டாக் தான். ஃபைனல் அட்டாக்ல சும்மா எல்லாரையும் பங்கம் பண்ணி முடிச்சு விட்டா. அப்படி இதோட இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you soon.